நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவரோட அட்ரஸ வாங்கி நேரா அவங்க வீட்டுக்கு போங்க. அங்க போய் நான் சொல்றத மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சரி, நான் அப்டேட் பண்றேன். இங்க பார், நீ சொல்றதுக்காக இல்ல, எனக்கு என் தங்கச்சி காவேரி கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். போனை வச்சிடுறேன். சாமி, அந்த புரோகிதரோட வீட்டு அட்ரஸ் சொல்றீங்களா? நாங்க அவரை வீட்டுல போய் பாத்துக்கிறோம். இல்லம்மா, அவர் சம்மந்தம் இல்லாம வீட்டு அட்ரஸ் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க சாமி, எங்களுக்குன்னு சொந்தமா கோயில் இருக்கு. அதுக்கு வெள்ளி செவ்வா பூஜை செய்யற வேலையை எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் வாங்கி தரேன். அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? அத முதல்லயே சொல்லக்கூடாதா? லேஷா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி. ரொம்ப நன்றி சாமி. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. அந்த கோயில் பூஜை உங்களுக்கு தான். சந்தோஷம். ஹலோ, சொல்லுங்க சார். சார், கிரைம் பிரான்ச்ல இருந்து கால் வந்துச்சு. கால் லொகேட் பண்ண ரெடியா இருக்காங்களா? சார் இப்ப பேசலாம். சார், நீங்க மேகலாவுக்கு கால் பண்ணுங்க. அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? சீக்கிரமா கால் பண்ணுங்கப்பா. அவங்க காவேரியை கடத்தி வச்சிருக்காங்க. வேற எந்த விஷயமும் பேசிட வேண்டாம். சார், சீக்கிரம் பண்ணுங்க. சார், ஸ்பீக்கர்ல போடுங்க சார். சார், ஸ்பீக்கர்லாம் வேண்டாம். ஏன்னா இங்க சவுண்டு கேண்டு கேட்டுச்சுன்னா அவ கண்டுபிடிச்சிருவா. அந்த பெண்ணில் சரியான கிரிமினல். அதனால ஐயா மட்டும் பேசிட்டோம். சார், லொகேஷன் ட்ராக் பண்ணிடுச்சு. சார், காலை கட் பண்ணுங்க. ஏய், உனக்கு என்ன 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பொண்ணை அனுப்பி வச்சிரு. இல்ல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி வந்து எரிச்சிரு வண்டி. பார்க்கலாம் மிஸ்டர் அம்பலம். இவ்வளவு நேரம் என் கூட பேசினது லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். லொகேஷனை கண்டுபிடிச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியுமா? வாய்ப்பே இல்ல அம்பலம். என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். தேரூர் பக்கத்துல இருக்காங்களா சார்? தகவல் தெரிஞ்சிச்சு சார். ஆனா எக்ஸாக்டா எங்க இருக்காங்கன்னு தெரியலையா சார்? எக்ஸாக்டா இடம் தெரியலன்னா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இவ்வளவு நேரம் பண்ண முயற்சி எல்லாமே வேஸ்டா? சிவா, நமக்கு டவர் தெரிஞ்சா போதும். அவங்க எங்க இருக்காங்க நாமளே கண்டுபிடிச்சிடலாம். டவரை வச்சு அவங்க இருக்கிற இடத்தை எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும்? ஐயா, அந்த டவர் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கோயில தான் கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல எத்தனை கோயில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். நம்ம நிச்சயம் அவங்கள பிடிச்சிடலாம். அம்மா துளசி, நீங்க சொல்றதும் சரிதான். அப்பா, நம்ம இப்பவே கிளம்பலாம். சிவா, நானும் உங்க கூட வரேன். சரி, வாங்க போலாம். சரிங்க சார், வாங்க. சிவா, அந்த புரோகிதர் வீட்டுக்கு வந்துட்டோம். சிவா, போன கொடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அத அப்படியே அந்த புரோகிதர் பொண்டாட்டி கிட்ட சொல்ல சொல்லுங்க. அவங்கள உண்மை மாதிரியே நம்புற மாதிரியே சொல்ல சொல்லுங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு பொண்ணோட பிரச்சனைன்னு எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரி துளசி, நான் பாத்துக்கிறேன். மா, நீங்க கேளு. இது கணபதி புரோகிதர் வீடு தானே? நீங்க
சரிம்மா, நான் பண்றேம்மா. சிவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் சம்பவே நமஹ. ஓம் விநாசினே நமஹ. ஓம் சசிசேகராய நமஹ. கோமதி ஐயா, நீங்க போன் எடுக்காதீங்க. ஏம்மா, என் ஆத்துக்காரி பேசுறாமா. இந்த போனை மட்டும் எடுக்காம இருக்க முடியாது. கோமதி, என்னம்மா விஷயம்? என்னங்க, எங்க இருக்கீங்க? நான் கோவில்ல தாமா இருக்கேன். என்ன விஷயம் கோமதி? என்னங்க, நம்ம பையனுக்கு வாமிட் ஆயிட்டே இருக்குங்க. என்னது வாமிட்டா? ரொம்ப கஷ்டப்படுறான். கொஞ்சம் சீக்கிரம் ஆத்துக்கு வரேலா? இருமா வரேன். லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வாங்கோ. அம்மாமா இருமா, ஒரு திடீர் கல்யாணம் முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. அம்மா வேற ஏதாவது சொல்லணுமா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அப்படியா? சரிங்கம்மா. ஹலோ. சிவா, துளசி சொன்ன மாதிரி புரோகிதர் ஒய்ஃபை வச்சு பேசிட்டோம். சரி, இப்ப அவர் எங்க இருக்காரா? அந்த புரோகிதர் குளத்தங்கர பிள்ளையார் கோயில்ல இருக்காரா? சரிக்கா. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பகவானே, நீ தான் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும். இங்க வந்து வேலை தெரியாம மாட்டிக்கிட்டேன். நான் உங்களை போனை எடுக்க வேணாம்னு சொன்னேனே, என் பேச்ச கொஞ்சமாச்சு கேட்டீங்களா? அம்மா, போன் எடுக்கிறேன்னு என்ன இருக்குன்னு தெரியுமா? என் பையனுக்கு வாமிட் ஆயிருக்குமா. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை.